ஹாய் காய்ஸ். இந்த குவிக் வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிம்பிளான ஒரு கலர் ஆப். ஓகே, பெரிய விசேஷம்னு இல்லை. இப்போ நான் காட்டுறேன்ல, இவ்வளோ தான் இந்த அப்ளிகேஷன். ஓகே, ஸோ நான் இதில் டாப் டவுனில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும். நம்ம கிளிக் பண்ணி நம்ம ஷோ பண்ணாக்கா அந்த ஃபுல் யூஐ வந்து அந்த கலராக மாறிடும். யூ கேன் ஜஸ்ட் ட்ரை மல்டிபிள் கலர்ஸ். ஓகே, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஃப்ரெண்ட் கலருக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன், பட் ஸ்டில் தேர் வில் பி சம்திங் டு லேர்ன் ஃபார் யூ கைஸ். ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷனில் முக்கியமாக நமக்கு என்ன தேவைன்னா டிகின்டர் மாடியூல். ஸோ லெட்ஸ் இம்போர்ட் த நெசசரி திங்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து டிகின்டரை இம்போர்ட் பண்ணணும். டிகின்டர்னா என்னதுன்னா, இட் இஸ் பேசிக்கலி உங்களுக்கு ஏதாவது வந்து யூஐ பண்ணணுன்னா பைத்தானில் உங்களுக்கு வந்து டிகின்டர் யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் வந்து லைக் லாஸ்ட் வீடியோ வந்து இம்போர்ட்ஸை பற்றி போட்டிருந்தேன். ஓகே, அதில் நிறைய விஷயங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஹவு டு லைக் சம் ஆஃப் த பிட்ஃபால்ஸ் டு அவாய்ட் வைல் யூசிங் இம்போர்ட்ஸ். ஓகே, அது நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்தீங்கன்னா நான் ஏன் இந்த ஆஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன்னு தெரியும். அடுத்தது வந்து நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, அதே டிகின்டர் மாடியூலில் இருந்து நமக்கு வந்து கொஞ்சம் அடிஷ்னல் திங்ஸ் தேவைப்படுது. ஒன்று வந்து டிடிகே, ஒன்று வந்து மெசேஜ் பாக்ஸ் தேவைப்படுது. ஓகே, இந்த டிடிகே அண்ட் மெசேஜ் பாக்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, டிகே வந்து லைக் இந்த டிகின்டரை வச்சு நம்ம வந்து மெயின் விண்டோ கிரியேட் பண்ணிடுவோம். டிடிகே அண்ட் மெசேஜ் பாக்ஸை வச்சு நம்ம கம்போனன்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணுவோம். டிடிகே வந்து இட் இஸ் அ கம்போனன்ட் லைப்ரரி. ஓகே, அதில் நமக்கு வந்து நிறைய கம்போனன்ட்ஸை வந்து விட்ஜெட்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணலாம் டிடிகே யூஸ் பண்ணாக்க. மெசேஜ் பாக்ஸ் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஃபைலை வந்து சேவ் பண்ணாமல், ஃபார் எக்ஸாம்பிள் இதை என்டர் பண்ணுறேன். ஐ திங்க் இதில் ஒழுங்காக ஒர்க் ஆகாது. இப்போ நம்ம வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, வேர்ட் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஓப்பன் பண்ணி எழுதிட்டு சேவ் பண்ணாமல் நம்ம க்ளோஸ் பண்ணாக்க ஒரு பாப்பப் வருது இல்லையா? ஸோ இதே மாதிரி ஒரு பாப்பப் தான் நம்ம வந்து சிமுலேட் பண்ணுறோம் இந்த டிகின்டரில் இந்த மெசேஜ் பாக்ஸ் யூஸ் பண்ணாக்கா. ஸோ இதுவும் நமக்கு தேவைப்படுது. பிகாஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு கலர் சூஸ் பண்ணால் அது வந்து ஒர்க் ஆகுது, எக்ஸிட் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. ஆனால் லைக் இந்த அப்ளிகேஷனை ஃபர்ஸ்ட் ரன் பண்ணும்போது நீங்கள் உடனே ஷோ கலர் கொடுத்தீங்கன்னா ஒரு ஒரு இது வருது உங்களுக்கு பாப்பப். ஏன்னா இது வந்து ஒரு வேலிட் கலர் கிடையாது, இது வந்து ஒரு இனிஷியல் டெக்ஸ்ட் மட்டும்தான். உங்கள்கிட்ட வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது, ஒரு பர்டிகுலர் கலர் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து கரெக்டாக ஒர்க் ஆயிரும். ஓகே, ஸோ அந்த இன்வேலிட் எரர் பாப்பப் கொடுக்க நம்ம இந்த மெசேஜ் பாக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம அதில் மெயினாக அந்த அப்ளிகேஷனை நம்ம பார்த்த விஷயம் என்னென்னா, நிறைய கலர்ஸ் இருக்கியா, இந்த கலர்ஸோட அந்த கலர் கோட்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படுது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஓகே, இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே வந்து ஒரு கிளாஸை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ தட் இது ஒன்று நான் டைப் பண்ணிட்டு இருக்கேன்டா. ஸோ இதில் ஒரு மேஜர் கலர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வேலை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த பர்டிகுலர் குவி அந்த விண்டோ இருக்குல்ல, இந்த ஃபுல் விண்டோ, இந்த ஒரு விண்டோவை வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, சிம்பிள் தான். ஓகே, ஒரு விண்டோ வேரியபிள் கொடுத்துட்டு டிகேன்னு சொல்லிட்டு நான் போட்டு இன்ஸ்டான்ஷியேட் பண்ணுறேன். இதில் நான் டிகேன்னு யூஸ் பண்ணுறேன்ல, நான் வந்து எதுக்கு நான் ஆஸ் இந்த ஏலியஸ் யூஸ் பண்ணுறேன்னா, ஒரு வாட்டி வந்து டிகேன்னு சொல்லிட்டு நான் எழுதண்டா இல்லையா, அதனால. அது மட்டும் இல்லாமல் எதுக்கு நான் இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் மேலே வச்சிருக்கேன், எதுக்கு நான் ஸ்பேஸ் விட்டுருக்கேன், அதுக்கப்புறம் எதுக்கு அந்த ஃப்ரம்மில் எங்கே வச்சு போட்டிருக்கேன்னு உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுனாக்கா என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். ஓகே, அதில் நான் வந்து பைத்தான் இம்போர்ட்ஸை பற்றி ஒரு 7 விஷயம் நான் வந்து போட்டிருப்பேன். ஓகே, அதில் வந்து மேஜர் பிட்ஃபால்ஸ் டு அவாய்டு, சம் குட் ப்ராக்டிசஸ், சர்க்குலர் டிபெண்டன்சி, அது என்னத்துன்னு உங்களுக்கு தெரியலனா அந்த வீடியோ பாருங்கள். தட்ஸ் ரியலி ஆசம் வீடியோ கைஸ். எனிவேஸ், ஸோ உங்களுக்கு ஒரு விண்டோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னா திஸ் இஸ் வெரி சிம்பிள். இப்படி பண்ணால் போதும். ஓகே, இது பண்ணிவிட்டு உங்களோட அந்த விண்டோ உங்களுக்கு பார்க்கணுன்னா என்ன பண்ணலான்னா, ஜஸ்ட் இந்த விண்டோ விண்டோவை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி மெயின் லூப்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மால் விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகே, திஸ் இஸ் ஹவு சிம்பிள் இட் இஸ் டு கிரியேட் அ குவி இன் பைத்தன். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் அதை இம்போர்ட் பண்ணி வெறும் 3 லைன் தான். ஓகே, இது இம்போர்ட் பண்ணுங்க, இதை வந்து அந்த டிகின்டரை வந்து இன்ஸ்டான்ஷியேட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் மெயின் லூப் ரன் பண்ணுங்க. மெயின் லூப் நீங்கள் ரன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகாது. ஓகே, நீங்கள் வந்து எல்லாம் கூடயும் எழுதி முடிச்ச பிறகு மெயின் லூப் யூஸ் பண்ணலன்னா அது வந்து ஒர்க் ஆகாது. மெயின் லூப் தான் பேசிக்கலி என்னென்னா அது ஆன் ஆர் ஆஃப் சுவிட்ச். ஓகே, நீங்கள் மெயின் லூப் போட்டால் மட்டும்தான் அது வந்து அப்ளிகேஷன் அந்த பர்டிகுலர் குவி ஸ்க்ரீன் வந்து நமக்கு வந்து காணிக்கும். ஓகே, ஸோ அதனால மெயின் லூப் வந்து இம்பார்ட்டன்ட், அது போடுங்க. ஸோ இது வந்து பேஸ் ஸ்ட்ரக்சர் போட்டாச்சு. அடுத்தது வந்து நம்மளோட அந்த ப்ரீவியஸ் அப்ளிகேஷன் அந்த ஃபர்ஸ்ட் காட்டினேன் இல்லை, இதில் வந்து இடத்துல இருக்குன்னு பார்ப்போம். இதில் வந்து நம்ம ஒரு ஹெட்டிங் போட்டிருக்கோம், டைட்டில் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் ஒரு செலக்ட் பாக்ஸ் இருக்குது, ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இந்த 3 கம்போனண்ட்டே நம்ம பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த விண்டோ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது கரெக்டாக. ஸோ அந்த சைஸே நம்ம வந்து எப்படி மாற்றுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் வந்து விண்டோவுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுப்போம், டைட்டில். ஓகே, அது வந்து சிம்பிள் தான். விண்டோ ஆப்ஜெக்டை ரெஃபரன்ஸ் பண்ணிவிட்டு டைட்டில்னு எழுதிட்டு உங்களுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணலாம். உங்களுக்கு அது அந்த பேராமீட்டரில் உங்களுக்கு என்னென்ன பாஸ் பண்ணலாம். இதில் நான் வந்து சிம்பிளாட்டு கலர் வியூவர்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம சைஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறது, தட்ஸ் அ சீன். அதுவும் ரொம்ப சிம்பிள் கைஸ். இதில் நீங்கள் வந்து விண்டோட ஜியாமெட்ரின்னு கொடுத்தீங்கன்னா, ஆக்சுவலி கெட்டப் கோபைலட் யூஸ் பண்ணுறேன், அதனால தான் எனக்கு வந்து ஆட்டோ கம்ப்ளீட் ஆகுது. கெட்டப் கோபைலட் வந்து எப்படி எடுக்கிறது அதெல்லாம் நான் செப்பரேட் வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கணும். ஓகே, ஸ்டூடெண்டாக இருந்தால் மட்டும் தான் அதுக்கு அப்ளை பண்ண முடியும், ஃப்ரீயாக கிடைக்கணும்னா. இல்லைன்னா உங்களுக்கு வந்து பைசா கொடுத்து எடுக்கலாம். ஓகே, இட்ஸ் அரௌண்ட் 2500 ருபீஸ் ஐ கெஸ். ஓகே, ஒரு $20 வரும். அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு எடுக்கலாம் அதை. ஸோ ஓகே, ஸோ ஜாமெட்ரி டிஃபைன் பண்ணுறது வந்து யூ கேன் ஜஸ்ட் டூ அந்த டிகே ஆப்ஜெக்ட் டாட் ஜாமெட்ரி ஃபங்க்ஷனுக்குள்ளே உங்களோட டைமென்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட இதை இது பண்ணலாம். இது எப்படின்னா, இது வந்து விட்த் இன்டு ஹைட். ஓகே, பேசிக்கலி இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஸோ இப்படி இருக்கா, இப்போ நான் இதை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன், 300லேருந்து 600க்கு மாற்றுறேன். ஸோ இந்த கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகே, அந்த ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஏற்ற அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து இதை வந்து மாற்றணும். ஓகே, அது இப்போதைக்கு நான் இந்த டைமென்ஷன்ஸில் நான் போகிறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நம்ம மேஜராக அந்த அப்ளிகேஷனில் பார்த்தது வந்து இந்த செலக்ட் பாக்ஸ். ஓகே, இந்த செலக்ட் பாக்ஸ் எப்படி பண்ணுறது அதை நம்ம பார்ப்போம். செலக்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணதுக்கு தான் நம்ம இந்த டிடிகே இதை வந்து எடுத்திருக்கோம். இந்த டிடிகேல வந்து நிறைய கம்போனன்ட்ஸ் இருக்குது, நிறைய விட்ஜெட்ஸ் இருக்குது. விட்ஜெட்ஸ்னால் எடுத்து அந்த டெக்ஸ்ட் பாக்ஸு, என்ட்ரி பாக்ஸு, அதே மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம வந்து இந்த டிடிகே ஆப்ஜெக்டை வந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஓகே, செலக்ட் பாக்ஸ் வந்து ரொம்பவே சிம்பிள் கைஸ். நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, கலர் செலக்ட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் ஆட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு டிடிகே டாட் காம்போ பாக்ஸ் போட்டுட்டு, ஸோ இவ்வளோ தான். ஓகே, அந்த ஃபங்க்ஷனே. ஆனால் இதில் கொஞ்சம் இப்போ ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும். இப்போ நான் இதை போட்டுட்டு எக்ஸிக்யூட் பண்ணாக்கா அந்த செலக்ட் பாக்ஸ் வந்து இதில் வராது. இதில் வரணும்னா நம்ம பேசிக்காக என்ன பண்ணணும்னா, இந்த செலக்ட் பாக்ஸ் வந்து எந்த விண்டோவில் வரணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த காம்போ பாக்ஸை சொல்லணும். ஓகே, இதில் வந்து நம்ம ஹவர் பண்ண பார்த்தோம்னா மேலே மாஸ்டர்னு இருக்குமா, அந்த மாஸ்டர் தான் அது. ஓகே, மாஸ்டர்னா இது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா, நான் வந்து எந்த கண்டெய்னருக்குள்ளே போகணும், எந்த மாஸ்டருக்குள்ளே போகணும், லைக் எந்த எந்த பேரண்ட்டுக்குள்ளே நான் போகணும்னு சொல்லிட்டு இது வந்து ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக நம்மள்ட்ட கேட்குது. ஓகே, எனக்கு வந்து இந்த விண்டோ ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே வரணும். ஸோ நான் வந்து இந்த விண்டோன்னு கொடுக்குறேன். ஓகே, கொடுத்து ரன் பண்ணாக்கா இப்போவும் வரல. ஓகே, அது வந்து ஏன் வரலன்னா, Tkinterல வந்து எவ்ரிதிங் இஸ் அ 2-step ப்ராசஸ். ஓகே, நீங்கள் ஒன்ஸ் வந்து உங்கள் விட்ஜெட்டை டிஃபைன் பண்ணி உங்களோட கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கணும். செகண்ட் ப்ராசஸ் வந்து அதை வந்து எங்கே ப்ளேஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் கான்ஃபிகரேஷன் இப்போ டிஃபைன் பண்ணியாச்சு. ஓகே, இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணணும், நான் அதுக்கு வரேன். ஸோ ஒரு பேசிக் கான்ஃபிகரேஷன் டிஃபைன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டிஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அதை எங்கே போய் ப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வேல்யூவை நம்ம இது வந்து இதில் கொடுக்கணும். ஸோ அது எப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை ரெஃபரன்ஸ் பண்ணி ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே, பேக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துடும். ஓகே, ஸோ ஒரு சிம்பிள் ஒரு காம்போ பாக்ஸ், ஒரு செலக்ட் பாக்ஸ் வந்து வந்திருக்கு உங்களுக்கு. இதில் வேல்யூஸ் ஒன்றுமே இல்லை. இதில் வேல்யூஸ் எல்லாம் எப்படி ஆட் பண்ணணும் சொல்லி நம்ம பார்ப்போம். ஏன்னா பேசிக்காட்டு நமக்கு வந்து ஒரு விண்டோ ஆட் பண்ணிட்டோம், அதில் ஒரு டைட்டில் ஆட் பண்ணிட்டோம், ஒரு காம்போ பாக்ஸ் ஆட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து என்ன மிஸ்ஸிங்னா அந்த பட்டன் தான் மிஸ்ஸிங். ஓகே, அந்த பட்டனை ஆட் பண்ணிடுவோம். பட்டன் வந்து நமக்கு வந்து இந்த பேசிக் இந்த டிகே ஆப்ஜெக்ட்லேயே கிடைக்கும். ஓகே, இந்த டிகே ஆப்ஜெக்டில் பேசிக்கான எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதை தவிர்த்து இதே மாதிரி கொஞ்சம் பிட் மோர் அட்வான்ஸ்டு விட்ஜெட்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாம் இந்த டிடிகே ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். ஆனால் பட்டன்ஸ் வந்து நமக்கு டிகே ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பட்டன் கிரியேட் பண்ணதும் இதே மாதிரி 2-step ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பட்டனை டிஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பட்டன் எங்கே வரணும்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து என்டர் பண்ணணும், அது எங்கே போகணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பட்டன் டிஃபைன் பண்ணுவோம். ஓகே, நான் இதுக்கு பேர் வந்து ஷோ பட்டன் கொடுக்குறேன். இஸ் ஈக்குவல் டு டிகே டாட் பட்டன். ஓகே, இவ்வளோதான். ஓகே, இப்போ ரன் பண்ணால் இது வராது. ஓகே, பிகாஸ் நம்ம வந்து ரெண்டு விஷயம் பண்ணல. ஒன்று வந்து அதை எங்கே போய் ப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லலை, அதுக்கப்புறம் அது எங்கே போய் நிற்கணும்னு நம்ம சொல்லலை. இப்போ நம்ம வந்து அந்த விண்டோ ஆப்ஜெக்ட் நான் இதில் பாஸ் பண்ணாமல் ஜஸ்ட் வந்து நான் ஷோ பட்டன் டாட் பேக்குன்னு கொடுக்குறேன். கொடுத்து ரன் பண்ணாக்கா, ஒரு நிமிஷம் இதை க்ளோஸ் பண்ணிட்டு கொடுத்து ரன் பண்ணாக்கா ஒர்க் ஆகுது. ஓகே, அது ஏன் இதில் ஒர்க் ஆகுது, ஏன் இதில் ஒர்க் ஆகலை?
நீங்கள் அப்போ அந்த விண்டோ ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டும் கொடுக்கலாம் உங்களுக்கு. நான் அந்த டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறேன். இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். இப்போ அதில் வந்து வருது. ஆனால் இது இந்த டிடிகே ஆப்ஜெக்டில் மட்டும் நம்ம வந்து விண்டோ பாஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அது எதுக்கு அப்படி? ஒரு நிமிஷம், இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே. வாவ் காய்ஸ், சாரி, மேபி நான் தப்பாக சொல்கிறேன்னா இருக்கும். இப்போ இந்த விண்டோ ஆப்ஜெக்ட் இல்லாமலே வந்து நமக்கு ஆட் பண்ணலாம். அப்போ நீ இவ்வளோ நேரம் என்னடா சொல்லிட்டு இருந்தான்னு கேட்காதீங்க. ஒரு GUI அப்ளிகேஷனில் நமக்கு வந்து மல்டிபிள் விண்டோஸ் இருக்கலாம். ஓகே, ஒரு விண்டோக்குள்ளே வந்து நிறைய சைல்டு விண்டோஸ் இருக்கலாம். நம்ம வந்து இந்த அப்ளிகேஷனில் வெறும் ஒரே ஒரு விண்டோ இருக்கிறதுனால டீக்கென்றது தெரியும் இதை வந்து எங்கே போய் ப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து எங்கே ப்ளேஸ் பண்ணணும்னு நீங்கள் வந்து ஆட் பண்ண தேவையில்லை. ஆனால் ஒருவேளை நீங்கள் வந்து மல்டிபிள் விண்டோஸில் ஒர்க் பண்ணுறீங்க, லைக் மல்டிபிள் விண்டோஸ் வந்து உங்கள் அப்ளிகேஷன் கிரியேட் ஆகுது, சைல்டு விண்டோஸ் எல்லாம் இருக்குது. அந்த சைல்டு விண்டோஸுக்குள்ளே உங்களுக்கு இந்த காம்போ பாக்ஸ் வரணும்னா யூ ஹேவ் டு டிஃபைன் அது வந்து எந்த விண்டோவில் வந்து உங்களுக்கு இது வரணும்னு சொல்லி ஹேவ் டு டிஃபைன். ஓகே, ஆனால் இந்த கேஸில் வந்து ஒரே ஒரு விண்டோ தான் நம்ம யூஸ் பண்ணுறதுனால தேவையில்லை. ஓகே, இப்போ நான் வந்து சொன்ன விஷயத்தை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளில். ஓகே, இப்போ நான் ஒரு விண்டோ இருக்குது கரெக்டாக. இப்போ நான் விண்டோ 2 கிரியேட் பண்ணுறேன். ஓகே, விண்டோ 2 இஸ் ஈக்குவல் டு tk.tk சொல்லிட்டு இன்ஸ்டான்ஷியேட் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த காம்போ பாக்ஸ் வந்து விண்டோ 1ல் வரக்கூடாது, விண்டோ 2ல் வரணும். ஓகே, ஸோ நான் ரன் பண்ணாக்க இப்போ வந்து காம்போ பாக்ஸ் வந்து விண்டோ 1ல் தான் வருது. ஓகே, நான் ஒரு வேளை வந்து ஐ வில் ட்ரை டு சேஞ்ச் தி ஆர்டர். ஓகே, நீங்கள் ஆர்டர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அப்போ வந்து எந்த இது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டான்ஷியேட் பண்ணீங்களோ அந்த இதில் தான் அந்த காம்போ பாக்ஸ் வந்து நிற்கும். ஓகே, ஸோ ஆர்டரிங் வந்து இதில் மேட்ரு ஆகிருக்குது. நீங்கள் வந்து எதை வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டான்ஷியேட் பண்ணீங்களோ நீங்கள் வந்து எங்கே அதை வந்து எந்த விண்டோவில் போடணும்னு ஸ்பெசிஃபை பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எதை ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டான்ஷியேட் பண்ணீங்களோ அந்த விண்டோவில் போய் நிற்கிது எல்லாமே. கரெக்டாக நம்ம வந்து ஆட் பண்ண பட்டனும் இந்த காம்போ பாக்ஸும் இந்த விண்டோவில் வந்து நிற்கிது. ஆனால் இது வந்து சும்மா ஓப்பன் ஆகுது இப்போ. ஓகே, ஆனால் நீங்கள் வந்து அதே இது இந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஜாமெட்ரிலாம் கொடுத்து இன்ஸ்டான்ஷியேட் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த ஒரு மினி விண்டோவில் வந்து பட்டனும் அந்த காம்போ பாக்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஆர்டரிங் மேட்டர். ஸோ இந்த பிஹேவியரை வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது? ஓகே, எனக்கு வந்து இவந்தோ விண்டோ 2 வந்து செகண்டில் இருந்தாலும் எனக்கு விண்டோ 2ல் தான் வந்து இந்த காம்போ பாக்ஸ்லாம் வரணும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஓகே, அது வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும் உங்களுக்கு எங்கே வரணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் விண்டோ 2வை வந்து காப்பி பண்ணி அதை இங்கே ப்ளேஸ் பண்ணணும், இங்கே போடணும். போட்டுட்டு ரன் பண்ணிங்கன்னா இப்போ வந்து இந்த மெயின் விண்டோவில் ஒன்றுமே வருது இல்லை, இந்த செகண்ட் விண்டோவில் வந்து எல்லாமே வந்துருக்குது. ஓகே, ஸோ அதனால தான் நம்ம இந்த ஆர்குமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறோம். ஆனால் டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து இந்த ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறீங்க. ஓகே, அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளிசிட்டாக தெரியும். ஓகே, நீங்கள் வந்து கோட் ரீட் பண்ணும்போது அது எந்த விண்டோவில் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் அ குட் ப்ராக்டிஸ். ஸோ அதனால தான் நம்ம வந்து அதை பாஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ இதை வந்து டேட்டா பாஸ் பண்ணிடுங்க ரெண்டுலையும். ஓகே, இது வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு இட் டசன்ட் மேக் எனி டிஃபரன்ஸ், பட் ஸ்டில் பாஸ் பண்ணுங்க, இட்ஸ் குட் ப்ராக்டிஸ். ஓகே, இப்போ ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு நமக்கு. ஆனால் இந்த பட்டன் வந்து கீழே வரணும் கரெக்டாக. ஸோ அதை நம்ம பார்ப்போம் அதை எப்படி கீழே கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு. அது பேசிக்கலி சிம்பிள் தான். இதில் நீங்கள் பேக் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது எப்படி ஒர்க் ஆகும்னா நீங்கள் என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஷோ பட்டனை பேக் பண்ணுறீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் வந்து நிற்கும். ஓகே, மேலே சென்டரில் வந்து நிற்கும். செகண்ட் வந்து கலர் செலக்ட் பேக் பண்ணுறீங்கன்னா அது வந்து அதுக்கு அடுத்தது வந்து நிற்கும். ஸோ இந்த ஆர்டரிங் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து கரெக்டான ஆர்டரில் போய் நிற்கும். ஓகே, ஆனால் இது வந்து லைக் இந்த செலக்ட் பாக்ஸ் வந்து நல்ல மேலே ஒட்டி நிற்கி. ஸோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது? பேக்கில் வந்து கொஞ்சம் அடிஷ்னல் ஆர்குமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு வந்து இதில் வந்து பேட் ஒய் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நான் ஒரு பேட் ஒய் 20 கொடுக்குறேன். கொடுத்தோம்னா அது வந்து கொஞ்சம் கீழே வந்து நிற்கிது. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு வேணும். பேட் ஒய்னா என்னதுன்னா ஃப்ரம் ஒய் ஆக்சிஸ் எவ்வளோ பேடிங், லைக் எவ்வளோ ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வெர்டிக்கல் லைன் சொல்லுவாங்கல்ல, இந்த வெர்டிக்கல் லைன்லேருந்து இந்த டாப்லேருந்து எவ்வளோ ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து கீழே வரணும் சொல்லிட்டு தான் பேட் ஒய். ஓகே, பட்டனுக்கு நம்ம வந்து ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஓகே, ஐ திங்க் தட் இஸ் ஓகே. நம்ம டெக்ஸ்ட் மட்டும் ஆட் பண்ணணும். ஸோ ஒரு பட்டனில் நம்ம எப்படி டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுன்னா நம்ம எங்கள் பட்டன் எங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம், இந்த மேலே டிஃபைன் பண்ணியிருக்கீங்க கரெக்டாக. ஒரு நிமிஷம் தரான் கரெக்டாக அதில் ஆர்டர் பண்ணிட்டு அதில் வந்து நீங்கள் காமா போட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் எப்போவுமே வந்து இந்த அது என்ன விண்டோன்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா ஆர்குமெண்ட்ஸும் வந்து நம்ம கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ தான் கொஞ்சம் கிளியராக இருக்கும். அப்படி தான் யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதான் என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த ஸ்டார் இருக்குல்ல அது வந்து என்னத்தை என்ஃபோர்ஸ் பண்ணுறது நான் நினைக்கிறேன். நான் ஆக்சுவலி ஃபர்காட். ஓகே, இதுக்கு மேலே உள்ள ஐட்டம்ஸ் மட்டும் நம்ம வந்து டேரெக்டாகட்டே போட்டுடலாம். ஓகேயா, ஆனால் கீழே உள்ள ஐட்டம்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அதை கீவேர்ட் வேல்யூஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். நான் வந்து இதுக்கு செப்பரேட்டாக வீடியோஸ் போடுறேன். ஓகே, அப்போ தான் வந்து இது இன்னும் கிளியராக தெரியும். பட் இப்போதைக்கு நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். அப்படி ஆக்சஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து அந்த கான்ஃபிகரேஷன் நேம் இஸ் ஈக்குவல் டு யூஸ் பண்ணி பண்ணணும். ஓகே, ஸோ இதில் வந்து எனக்கு டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா டெக்ஸ்ட்டு இஸ் ஈக்குவல் டு கொடுத்து நான் பண்ணுவேன். ஓகே, இதில் எனக்கு என்ன டெக்ஸ்ட் வேணும்னா ஷோ கலர்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே,
ஸோ இதை இப்போ நான் ரன் பண்ணாக்கா ஷோ கலர்னு சொல்லிட்டு வரும். ஓகே, இப்போ கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பட் லெட்ஸ் ஆல்சோ டூ சம்திங் டிஃப்ரெண்ட் நோ. ஓகே, இது கூட ஓகே தான், இப்படி உங்களை விட்டுறலாம். பட் நான் இன்னும் கொஞ்சம் கூட விஷயங்களை காணிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து ஃபாண்ட்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணுன்னா, ஃபாண்ட் டைப்பு, ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணணுன்னா, அதுக்கு வந்து ஃபாண்ட்னு சொல்லிட்டு ஒரு இது உண்டு. ஓகே, ஒரு பேராமீட்டர் உண்டு. அது வந்து ஒரு டப்பிள் ஆஃப் வேல்யூஸ் வந்து எதிர்பார்க்குது. எக்ஸாக்ட்லி ஒரு த்ரீ வேல்யூஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து ஃபாண்ட் ஃபேமிலி. ஓகே, ஃபாண்ட் ஃபேமிலி சரியா. செகண்ட் வந்து ஃபாண்ட் சைஸ். ஓகே, தேர்டு வந்து ஃபாண்ட் வெயிட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபாண்ட் வெயிட் இல்லைன்னா எவ்வளோ போல்ட்னஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஓகே, இதுதான் 3 மேஜர் வேல்யூஸ் நம்ம இதில் பாஸ் பண்ண போகிறது. ஃபர்ஸ்ட் வந்து ஃபாண்ட் ஃபேமிலி. நம்ம இப்போ ஒரு வேர்ட் அப்ளிகேஷன் எடுத்தாக்க நிறைய ஃபாண்ட் ஃபேமிலிஸ் இருக்குல்ல. ஏரியல் இருக்கும், ஹெல்வெட்டிக்கா இருக்கும், டைம்ஸ் நியூ ரோமன் இருக்கும், அதே மாதிரி. ஸோ அந்த ஃபாண்ட் நேமை வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணணும். நான் இப்போதைக்கு ஏரியல் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ ஃபாண்ட் சைஸ் வேணும், ஏரியல் மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். வந்து ரன் பண்ணிங்கன்னா அந்த ஃபாண்ட் ஸ்டைல் வந்து மாறி இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து ஃபாண்ட் சைஸையும் வந்து எனக்கு கொடுக்கலாம். நான் இப்போதைக்கு 14 கொடுக்குறேன். கொடுத்தாக்கா ஒரு நிமிஷம் இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு 14 தான். இந்த பட்டன் கொஞ்சம் பெருசாக இருக்குது, கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா போட்டு பாருங்கள், அது வந்து வேல்யூ வந்து எஃபெக்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் பட்டன் நல்லா பெருசாக இருக்கும். ஓகே, நான் 14 போடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஆர்குமெண்ட் வந்து எவ்வளோ போல்ட்னஸ் வேணும், லைக் அந்த ஃபாண்ட் வெயிட் உங்களுக்கு என்னத்தை வேணும்னு சொல்லி. எனக்கு வந்து போல்டாக வேணும்னா நான் போல்டுன்னு கொடுப்பேன். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் டார்க்கராக வரும். ஓகே, எனக்கு அது வேண்டாம், ஸோ ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து வேல்யூஸாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஐ திங்க் பட்டனில் வந்து அவ்வளோதான் நம்ம இப்போதைக்கு பண்ண போகிறோம். இதில் வந்து இன்னொரு ஆர்குமெண்ட், ஒரு மெயின் ஆர்குமெண்ட் வந்து நம்ம பண்ணணும். என்னென்னா, இதை கிளிக் பண்ணால் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட், அது வந்து ஒரு கமாண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. அது நம்ம வருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த செலக்ட் பாக்ஸில் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து ஃபில் பண்ணுவோம். ஓகே, அதுக்கப்புறம் அதில் வருவோம். ஸோ பட்டன் இப்போதைக்கு இவ்வளோ தான். அடுத்தது வந்து காம்போ பாக்ஸ். காம்போ பாக்ஸில் வந்து நம்ம வேல்யூஸை வந்து ஃபில் பண்ணணும். ஓகே, அது எப்படி பண்ணுறது? அதில் வந்து அது பண்ணணும்னா வேல்யூஸ்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஆர்குமெண்ட் நம்மள்ட்ட இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு லிஸ்ட் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஒரு டப்பிள் ஆஃப் ஸ்ட்ரிங் வேல்யூஸ் யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து என்ன பண்ணணும், எனக்கு வந்து இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபில் ஆகணும் அதில். ஓகே, ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, ஐ நீட் டு somehow find a way to convert these objects to a string of list. ஓகே, ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணலாம், எனக்கு வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே, இல்லைனா உங்களுக்கு ஃபார் லூப் கூட யூஸ் பண்ணலாம், எதுனாலும் பண்ணலாம். ஓகே, ஆனால் இது வந்து நம்ம எப்படி ஒரு கிளாஸை வந்து லைக் அந்த கிளாஸில் உள்ள வேல்யூஸை வந்து எடுத்து யூஸ் பண்ணுறது, ஸோ அந்த டவுட் இருக்குங்களா. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த மெயின் லூப்பை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஐ வில் ஜஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட் ஃபியூ திங்ஸ். ஓகே, ஸோ கிளாஸில் என்னத்தெல்லாம் இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு நிமிஷம் இதையும் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். இல்லை, இந்த இதை வந்து இது பண்ணுறேன், பண்ணிவிட்டு நான் மெயின் லூப்பை க்ளோஸ் பண்ணதுனால இந்த அப்ளிகேஷன் வந்து லைக் இந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகாது. ஓகே, ஸோ அதனால் நான் இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் டு டெமான்ஸ்ட்ரேட் யூ சம்திங் அடிஷ்னல் திங்ஸ், ஜஸ்ட் டு டெமான்ஸ்ட்ரேட் ஹவு டு டேக் த கிளாஸ் வேல்யூஸ். இந்த வேல்யூஸ் எல்லாம் எப்படி உள்ள வேல்யூஸ் வந்து எப்படி லிஸ்ட்டாக மாற்றுதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் சிம்பிள் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த டிஐஆர் ஃபங்க்ஷன், ஓகே, ஒரு பில்ட் இன் ஃபங்க்ஷன், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்து சிம்பிளாக அந்த டிஐஆர் யூஸ் பண்ணுறேன். டைரக்டரி ஃபங்க்ஷன் அது கலர்னு கொடுக்குறேன். கொடுத்து நான் ரன் பண்ணாக்கா எனக்கு வந்து என்னத்தெல்லாம் வருது, ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து வருது. ஓகே, இது பேசிக்கலி என்னென்னா, இந்த கிளாஸில் என்னத்தெல்லாம் என்ன சொல்கிறது, என்னத்தெல்லாம் பேராமீட்டர்ஸ், என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸு இருக்குன்னு சொல்லிட்டு வரும். ஓகே, இப்போ நான் வந்து இதில் ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணுறேன், டெஃப் கெட் கலர்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் அதை வந்து ஃபில் பண்ணலை, சும்மா வந்து ஒரு நிமிஷம், சும்மா வந்து பாஸ்ன்னு மட்டும் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு நான் இப்போ இது வந்து ஆக்சுவலி இன்ஸ்டன்ஸ் மெத்தட் ஒர்க் ஆகுது, என்ன சொல்லுது பார்ப்போம். as no argument. ஓகே, நான் செல்ஃபை வந்து இதில் வாங்குகிறேன். ஓகே, வாங்கிட்டு இதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணாக்கா எனக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து வரணும், நான் வந்திருக்கீங்களா. ஸோ இந்த கிளாஸில் என்னத்தெல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அது எல்லாம் அந்த ஃபுல் லிஸ்ட்டும் வந்து இதில் வந்துடும். ஓகே, ஸோ இதில் நமக்கு வந்து அந்த கலர் வேல்யூஸ் வந்து வருது கரெக்டாக. ஸோ இது நமக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் இது கலர் வேல்யூஸ் வருது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அந்த ஒரு ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸில் இந்த ஃபங்க்ஷன்ஸ், இந்த மெத்தட்ஸ், இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து யூஸ்வலாக வந்து எப்படின்னா இந்த டபுள் அண்டர்ஸ்கோர் வச்சு சஃபிக்ஸ் அண்ட் ப்ரிஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ நமக்கு வந்து சிம்பிளாட்டு பைத்தனில் வந்து ஒரு இஃப் கண்டிஷன் வச்சு அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். அது எப்படி பண்ணுறது அதை நம்ம பார்ப்போம். ஓகே,
சிம்பிள். நான் அந்த இதை ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், ஒரு லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு லிஸ்ட் காம்பினேஷன் பண்ணுறேன். லிஸ்ட் காம்பினேஷன் எப்படி பண்ணணும், ஃபார் அட்டர் இன் dir கலர். ஓகே, அந்த அட்டரை வந்து இது ஃப்ரண்ட் லைன் போடணும், ஸோ தட் அந்த லிஸ்ட்டை ஃபுல்லாக பாப்புலேட் ஆயிரும். இப்போ நான் பிரிண்ட் பண்ணாக்க என்ன ஆகும்னா எனக்கு அதே வேல்யூஸும் திரும்பவும் வரும். ஓகே, பேசிக்காக இது வந்து நோ யூஸ், பிகாஸ் நீ வந்து டிஐஆர் கலர் கொடுத்தா லிஸ்ட் தான் வரப்போகுது, இப்படி பண்ணால் லிஸ்ட் தான் வரப்போகுது. ஆனால் இதுக்கு நம்ம வரல, நம்ம வந்து ஃபில்டர் பண்ண வந்தோம். ஓகே, இதில் ஒரு ஃபில்டர் கண்டிஷன் கூட நம்ம ஆட் பண்ணலாம் லிஸ்ட் காம்பினேஷனில். லிஸ்ட் காம்பினேஷன் பற்றி உங்களுக்கு வீடியோ வேணால் என்கிட்ட சொல்லுங்கள், நான் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், இஃப் நாட் அட்டர் டாட் ஸ்டார்ட்ஸ் வித் டபுள் அண்டர்ஸ்கோர். ஓகே, எவ்ரி ஸ்ட்ரிங் மெத்தடுக்கு வந்து ஸ்டார்ட்ஸ் வித்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே, அதில் நான் வந்து இதை பாஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து என்ன அர்த்தம்னா, எனக்கு வந்து எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ஃபங்க்ஷன் இந்த கிளாஸில் உள்ள எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் வேணும். ஆனால் எதெல்லாம் வந்து இந்த டபுள் அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் ஆகுதோ அது எனக்கு வேண்டாம், நாட். ஓகே, அந்த பர்டிகுலர் வேல்யூ எனக்கு வேண்டாம். ஸோ அது ஃபில்டர் ஆகி எனக்கு வரும். ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணாக்கா நம்மளுக்கு வந்து அந்த வேல்யூஸ் மட்டும் தான் வருது, எக்ஸ்ட்ரா அந்த ஃபங்க்ஷன் நம்ம ஆட் பண்ண அந்த ஃபங்க்ஷன் வருது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் ரிமூவ் பண்ணாக்கா நமக்கு வந்து இதை யூஸ் பண்ணிகிட்டே போயிடலாம். ஓகே, ஸோ இந்த லிஸ்ட் வந்துட்டு, ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மெயின் லூப் ஆன் கமெண்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் ஒரு மேலே வந்து என்ன பண்ணுவோம், கலர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம், கலர்ஸ்னு சொல்லிட்டு அதில் வந்து இதை அசைன் பண்ணுவோம். பண்ணிவிட்டு இதில் வந்து வேல்யூஸ்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் பேராமீட்டர் இருக்குது, அதில் வந்து அந்த கலர்ஸை வந்து நம்ம அசைன் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணாக்கா இதில் வந்து அந்த ட்ராப் டவுன் வேல்யூஸ் வந்து பாப்புலேட் ஆகிட்டு. ஓகே, அவ்வளோதான், இட்ஸ் வெரி சிம்பிள். ஆனால் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பட்டனில் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டைல் இஷ்யூஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லை, அதே மாதிரி இதிலே வந்து நமக்கு வந்து இந்த ஃபாண்டை வந்து இதுக்கும் கொடுக்கலாம். ஓகே, இந்த பர்டிகுலர் செலக்ட் பாக்ஸுக்குள்ளே இந்த வேல்யூஸ் எல்லாம் எந்த ஃபாண்டில் இருக்குது, எந்த சைஸில் இருக்குன்னு சொல்லி நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஸோ அது எப்படி பண்ணுறது, இதை எடுத்து காப்பி பண்ணி அதில் போட்டுட்டு பாருங்கள், அதை போட்டுட்டு அதை சும்மா ரன் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. டெக்ஸ்ட் பாக்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஏன்னா உள்ள டெக்ஸ்ட்டும் பெருசாக இருக்கிறதுனால. ஓகே, ஸோ அது நான் வந்து ஆக்சுவலி ஐ திங்க் 14ஓடய போகிறேன். ஓகே, நீங்கள் வேணால் வேறு ஃபாண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல் வெட்டிக்கான ஒரு ஃபாண்ட் இருக்குது, அதை ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் வேறு மாதிரி வரும். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஆனால் இதில் நம்ம இன்னொரு விஷயம் ஃபிக்ஸ் பண்ணணும், என்னென்னா செலக்ட் பாக்ஸில் வந்து யூஸர் டைப் பண்ணக்கூடாது. ஓகே, யூஸர் டைப் பண்ணக்கூடாது. ஸோ ஏன்னா இவ்வளோ கலர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இருக்குது. ஓகே, யூஸர் டைப் பண்ண போகிறது இல்லை அப்படின்னா நம்ம அந்த விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இன்னொரு பேராமீட்டர் இருக்குது, என்னென்னா ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு. ஸ்டேட்டுன்னா என்னதுன்னா இந்த காம்போ பாக்ஸை வந்து அவங்களுக்கு எடிட் பண்ணலாமா இல்லையான்னு சொல்லிட்டு தான். ஓகே, ஸோ நான் வந்து ரீட் ஒன்லின்னு கொடுத்து ரன் பண்ணாக்கா இதை வந்து நான் என்னால் டைப் பண்ண முடியாது. நான் வந்து எவ்வளோ டைப் பண்ண ட்ரை பண்ணாலும் என்னால் முடியாது. ஓகே, ஜஸ்ட் வந்து எனக்கு சூஸ் பண்ண மட்டும் தான் முடியும். ஓகே, ஸோ ஐ திங்க் யூஐ வைஸ் எல்லாமே முடிஞ்சுது, ஆனால் ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம ஒன்றும் பண்ணலை. ஓகே, அந்த ஃபங்க்ஷனாலிட்டி தான் நம்ம இப்போ கடைசியாக பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பட்டனில் ஒரு கடைசியாட்ட ஒரு பேராமீட்டர், நிறைய பேராமீட்டர் பாஸ் பண்ணலாம். பட் அந்த கமாண்ட் அந்த பட்டன் ஒர்க் ஆகணும்னா அதுக்கு ஒரு பேராமீட்டர் இருக்கு, அது என்னென்னா கமாண்டுன்னு சொல்லிட்டு. ஓகே, இதில் வருது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வந்து பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ என்ன ஆகும்னா அந்த பட்டன் கிளிக் பண்ணாக்கா இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம இந்த கமாண்டில் பாஸ் பண்ண ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த கமாண்ட் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ண முன்னாடி அந்த ஃபங்க்ஷன் எழுதுவோம். ஓகே, மேலே வந்து நான் அந்த ஃபங்க்ஷன் எழுதுறேன், டெஃப் ஷோ கலர்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன நடக்கணும், இப்போ நான் ஜஸ்ட் ஒன்றுமே இல்லாமல் இப்போ நான் ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை வந்து பாஸ் மட்டும் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இங்கே வந்து காப்பி பண்ணி இந்த கமாண்டில் வந்து போட்டுட்டு எனக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணாக்கா ஒன்றும் நடக்காது, பிகாஸ் நம்ம அந்த ஃபங்க்ஷன் ஒன்று கொடுக்கல. ஆனால் இப்படி தான் நம்ம அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து பாஸ் பண்ணுறது. ஒரு மெயின் விஷயம், இந்த ஃபங்க்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. ஓகே, எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது, எக்ஸிக்யூட் பண்ணால் ஒன்றும் நடக்காது. ஆனால் ஃபங்க்ஷன் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் பண்ணிடும், அதுக்கு வந்து எப்போ தேவை உண்டோ. நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அது வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஷோ கலரில் வந்து இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், பேக்ரவுண்ட் கலரை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஹவு டு சேஞ்ச் தி பேக்ரவுண்ட் கலர், ஒரு கொஸ்டின் வந்து வரும் இல்லை, இது நம்ம விண்டோவில் வந்து எப்படி வந்து பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இட் இஸ் வெரி 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 சிம்பிள் கைஸ். ஓகே, இதை வந்து இங்கே கீழே டிஃபைன் பண்ணுறேன், மேபி கீழே இல்லை, இந்த டிகே ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் டிஃபைன் பண்ணுறேன். ஷோ கலர் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இந்த விண்டோ ஆப்ஜெக்ட் டாட் கான்ஃபிக்னு சொல்லிட்டு தேர் இஸ் அ பேராமீட்டர். ஓகே, இந்த கான்ஃபிகில் வந்து
இந்த விண்டோக்கு என்னதெல்லாம் கான்ஃபிகரேஷன் நம்ம கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்கலாம். இந்த டைட்டில் கூட நம்ம இந்த கான்ஃபிகுள்ளே கொடுக்கலாம், சரியா? இல்லைன்னா இப்படி உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து கூட கொடுக்கலாம். ஓகே, இதில் வந்து பிஜின்னு ஏதாவது ஆப்ஜெக்ட் இருக்கா? பிஜின்னு கிடையாது. ஐ டோன்ட் திங்க் பேக்ரவுண்ட் கலர் வந்து எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் இந்த கான்ஃபிக் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நான் அதை காட்டுறேன். இதில் வந்து பிஜின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு. ஓகே, அதை வந்து உங்களுக்கு என்ன பண்ணலான்னா உங்களோட அந்த கலர் நேம்ஸை வந்து கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த எதர் இந்த கோடு கொடுக்கலாம், இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் கலர்ஸ்னால் வந்து அந்த கலர் நேமே கொடுக்கலாம். கொடுத்து ரன் பண்ணிங்கன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா டேரெக்டாகவே ஃபர்ஸ்ட்டே வந்து சிவப்பு கலர் வருது. அதுக்கு காரணம் வந்து இங்கே நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணதுனால. அதான் விஷயம், நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. நீங்கள் பண்ணீங்கன்னா அது வந்து அப்ளிகேஷன் ரன் ஆகும்போதே அது வந்து ஸ்டார்ட் ஆயிரும். நீங்கள் வந்து அந்த ஃபங்க்ஷனோட பாயிண்டர் மட்டும் கொடுத்தா மாதிரி, அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனோட ரெஃபரன்ஸ் மட்டும் எடுத்து கொடுத்தா மாதிரி, அது வந்து எப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணுறீங்களோ அப்போ வந்து அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணாக்க அதை வந்து ஒன்றும் நடக்காது. ஷோ கலர் கொடுக்கும்போது அது வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஆனால் இப்போதைக்கு நமக்கு வந்து அந்த பர்டிகுலர் கலருக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகலை. பட் அட்லீஸ்ட் அந்த பட்டன் கிளிக் பண்ணால் அந்த ஷோ கலர் ஆகுது. ஓகே, இதை நம்ம யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து இப்படி இருக்கட்டு. நம்ம வந்து இதை எப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த அவங்க என்ன கலர் சூஸ் பண்ணாங்களோ அந்த கலர் நம்ம எடுக்கணும். ஓகே, அது ரொம்பவே சிம்பிள். என்னென்னா அந்த கலர் செலக்டர் இல்லை, நம்ம இதையும் வந்து மேலே கொண்டு வந்துடும். யூஸ்வலாக அதை மேலே கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஃபங்க்ஷன் வந்து நம்ம எங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ அங்கே அங்கே அந்த அந்த டைமில் வந்து அந்த வேல்யூ இருந்தால் போதும். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் நான் வந்து இதெல்லாம் டிஃபைன் பண்ணி முடிச்ச பிறகு அப்புறம் மெயின் லூப்பில் தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த டைமில் இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் இருக்கும் ஏற்கனவே. நான் வந்து ஃபார் ரீடபிலிட்டி சேக் இப்படி பண்ணுறேன். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் ஃபஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம கலர் நேம் வந்து எங்கே இருக்குன்னு தேடுவோம். ஓகே, அதனால் ஸோ எனக்கு வந்து இப்போவுமே அது எங்கே இருக்குன்னு தெரியும். அதனால் நான் வந்து இது பண்ணுறேன். ஆனால் கலர்ஸ் இல்லை, நம்ம எடுக்க வேண்டியது கலர் செலக்ட். ஓகே, அதை எடுத்து மேலே வருவோம். ஐ திங்க் அந்த பட்டனே மேலே கொண்டு வருவோம். இந்த பேக்கெல்லாம் கிளியர் இருந்தாலும் ஒன்றும் இல்லை. இந்த டைட்டில் இதையும் இந்த விண்டோ ஜாமெட்ரி ஆப்ஜெக்டையும் மேலே கொண்டு வருவோம். ஓகே ஓகே, இந்த கமாண்டையும் எடுத்து இதையும் எடுத்து மேலே கொண்டு வருவோம். இது நம்ம ஆக்சுவலி எங்கே போட்டோம்? இங்கே போட்டோம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த ஷோ பட்டன் கீழே தான் வரணும். பிகாஸ் நம்ம இது இங்கே டிஃபைன் பண்ணுறதுனால ஷோ பட்டன் நம்ம இதுக்கு வந்து பாஸ் பண்ணுறதுனால, ரெஃபரன்ஸ் பாஸ் பண்ணுறதுனால மேலே இருந்தாக்கா அது வந்து எங்கே இருக்குன்னு தெரியுது இல்லை. ஸோ உங்களுக்கு பைத்தனை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும் இல்லை, லைன் பை லைன் செக் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த லைன் வந்து மேலே இருக்கும்போது என்னாச்சுன்னா ஷோ கலர் வந்து இது வரைக்கும் இந்த இவ்வளோ லைன்ஸில் அந்த ஃபங்க்ஷன் வந்து எங்கேயுமே இல்லை, அதனால் எரர் வருது. ஸோ அதை ஃபங்க்ஷன் வந்து மேலே கொண்டு போயிட்டாக்க அந்த எரர் போயிடும். ஸோ அதுதான் நடக்குது. ஸோ நம்ம இந்த பர்டிகுலர் கலர் செலக்டில் இருந்து யூஸரை வந்து என்ன வேல்யூ சூஸ் பண்ணாங்களோ அந்த வேல்யூவை எடுக்கணும்னா இட்ஸ் வெரி சிம்பிள். இந்த கலர் செலக்டில் வந்து டாட் கெட் மெத்தட் இருக்கு, அதை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து உங்களுக்கு ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வேல்யூவை வச்சு நம்ம வந்து இந்த கிளாஸ்லேருந்து அந்த எக்ஸ் கோடை எடுக்கணும். ஓகே, இது வந்து எக்ஸ் கோடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த கோடை நம்ம எடுக்கணும், இந்த கலர் கோடை. அது எடுக்க நிறைய வழிகள் உண்டு. அதில் நான் மிகவும் சஜஸ்ட் பண்ணக்கூடிய கிளீனர் வழி வந்து என்னென்னா கெட் ஆட்டர் என்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுறது. அது எப்படி ஒர்க் ஆகும் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து எழுதுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை பாருங்கள். ஸோ நான் கலர் எக்ஸ்னு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு கெட் ஆட்டர்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிவிட்டு அந்த கலர் ஆப்ஜெக்டை வந்து பாஸ் பண்ணுறேன். இங்கே பாஸ் பண்ணிவிட்டு அந்த கலர் நேமே இதில் கொடுத்துட்டு ஒரு நன் வேல்யூன்னு சொல்லிட்டு அந்த 3வது ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறேன். சரிப்பா, இதில் என்ன நடக்குது? கெட் ஆட்டர் வந்து என்ன பண்ணுன்னா அந்த பர்டிகுலர் கிளாஸில் உங்களுக்கு வந்து எந்த நேம் வேணுமோ அந்த நேமை கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் நேமோட வேல்யூ வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ எனக்கு வந்து என்ன வேணும்? இந்த கலர் ஆப்ஜெக்டில் வந்து இந்த கலர் நேமோட வேல்யூ எனக்கு வேணும். ஸோ அதை நான் யூஸ் பண்ணுறேன். இதில் இந்த தேர்ட் ஆர்குமெண்ட் என்னென்னா ஒருவேளை வந்து அந்த கலர் நேம் வந்து இதில் இல்லைன்னா எனக்கு வந்து டிஃபால்ட்டாக என்ன வேல்யூ வந்து இந்த இதில் ஸ்டோர் ஆகும்னு சொல்லிட்டு நான் இதில் கொடுக்குறேன். ஓகே, நான் வந்து நன்னு பாஸ் பண்ணுறேன். ஓகே, டிஃபால்ட் வேல்யூ. ஸோ எனக்கு இந்த கலர் நேம் இல்லைன்னா எனக்கு வந்து நன்னு இருக்கணும். ஸோ தட் நான் அதுக்கேற்ற மாதிரி நான் ஹேண்டில் பண்ணுவேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஓகே, கெட் ஆட்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து நீங்கள் வந்து அது என்ன கிளாஸ்னு கொடுக்கணும், அந்த கிளாஸில் என்ன வேல்யூ உங்களுக்கு வேணும்னு கொடுக்கணும். அந்த வேல்யூ ஒரு வேல்யூ இல்லைன்னா அடுத்த ஆர்குமெண்ட் வந்து என்ன நடக்கணும்னு கொடுக்கணும். ஓகே, எனக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் ஆகணும், எனக்கு வந்து நன்னு வரணும். உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங்னு கொடுக்கலாம். ஓகே, அப்போ ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் ஆகும், எம்டி ஸ்ட்ரிங். இல்லைன்னா உங்களுக்கு இன்வாலிட் கலர்னு கொடுக்கலாம். ஓகே, எனக்கு அது தேவையில்லை, எனக்கு வந்து நன்னு போட்டால் போதும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதை வந்து ஹேண்டில் பண்ணுவோம். இஃப் கலர் எக்ஸ். ஓகே, அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த கலர் எக்ஸ் வந்து இருந்துச்சுன்னா, ஓகே, அது நன்னா இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த கலர் எக்ஸை வச்சு அந்த வேல்யூ வச்சு இந்த இதுக்கில் இந்த எக்ஸ் கோடை வச்சு நான் வந்து அந்த பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நான் இதை சும்மா ஆட் பண்ணல டம்மி ஆட், அதை ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, ரிமூவ் பண்ணிவிட்டு
இதை நான் இப்போ ரன் பண்ணாக்கா என்ன நடக்கும்னா பேசிக்கலி நான் என்ன சூஸ் பண்ணுறேனோ அது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே, ஆனால் இதில் நம்ம இன்னொரு விஷயமும் நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஓகே, ஒரு வேளை வந்து ஒன்றுமே இல்லைன்னா பட்டனை கிளிக் பண்ணாக்க நம்ம வந்து யூஸரை காணிக்கணும். ஓகே, நீங்கள் இது வந்து இன்வாலிட் கலர், ஏதாவது ஒரு வேலிட் கலர் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்கள்ட்ட சொல்லணும். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அவங்கள்ட்ட இந்த டெக்ஸ்ட், இந்த காம்போ பாக்ஸில் வந்து ஒரு டெக்ஸ்ட் காணிக்கணும். ஓகே, ஏதாவது கலர் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை நம்ம எப்படி காணிக்கிறது? ஒரு காம்போ பாக்ஸில் நமக்கு வந்து என்ன பண்ணலாம்னா டிஃபால்ட் டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். ஓகே, அது ரொம்பவே சிம்பிள். நீங்கள் வந்து ஷோ பட்டன் இல்லை, சாரி, அது பேர் என்னத்த, கலர் டெக்ஸ்ட் தானே. ஆமாம், கலர் செலக்ட் அந்த காம்போ பாக்ஸில் வந்து செட் ஆர்குமெண்ட் இருக்கு. ஓகே, உங்களுக்கு வந்து மேனுவலாக கூட செட் பண்ணலாம். இது வந்து பேசிக்கலி இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அப்ளிகேஷன் ரன் பண்ணும்போது செட் பண்ணுறோம் ஒரு வேல்யூ, நமக்கு வந்து இதை வந்து ப்ரோக்ராமேட்டிக்கலாக கூட செட் பண்ணலாம். ஓகே, இப்போதைக்கு நான் வந்து செலக்ட் கலர்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா யூஸருக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். ஓகே, இதை சூஸ் பண்ணால் நம்ம கலர் சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஒரு வேளை வந்து அவன் ஒன்றுமே சூஸ் பண்ணாமல் பண்ணாக்கா, ஒன்றுமே சூஸ் பண்ணாமல் ஷோ கலர் தட்டினாக்கா நம்ம வந்து ஒரு ஸ்மால் மெசேஜ் காணிக்கணும் அவன்கிட்ட. ஓகே, அது எப்படி பண்ணுறது? அதுவும் இதே ஃபங்க்ஷனில் வந்து பண்ணலாம். ஒரு வேளை எக்ஸ் கோட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலரை வந்து மாற்றுறோம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னா மெசேஜ் பாக்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மேலே வந்து கொண்டு வந்தோம் இல்லை, அதை இப்போ யூஸ் பண்ணக்கூடிய டைம் வந்துருச்சு. ஸோ மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோ எரர், இட் இஸ் அன் இன்வேலிட் கலர், ப்ளீஸ் செலக்ட் அன் இன்வேலிட் கலர்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஷோ எரரில் வந்து நம்ம 2 ஆர்குமெண்ட் வந்து மெயினாக பாஸ் பண்ணலாம். ஓகே, ஒன்று வந்து அந்த விண்டோவோட டைட்டில். ஓகே, அதுக்கப்புறம் வந்து விண்டோவோட டிஸ்கிரிப்ஷன். ஓகே, நம்ம இதை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதை நான் வந்து ஒன்றுமே சூஸ் பண்ணாமல் ஷோ கலர் கொடுத்தேன்னா அந்த விண்டோட டைட்டில் வந்து மேலே வருது, அந்த எரரோட ஐக்கான் வந்துட்டு அந்த எரரோட டிஸ்கிரிப்ஷன் வருது. ஓகே, நான் சூஸ் பண்ணாக்க எனக்கு வந்து ஒர்க் ஆகுது சூப்பராட். ஐ திங்க் அப்ளிகேஷன் அவ்வளோதான் கைஸ். இது பெரிய ஒரு அப்ளிகேஷன் இல்லை, பட் எவ்வளோ குட்டி அப்ளிகேஷன் இருந்தாலும் வி கேன் லேர்ன் சம்திங் ஃப்ரம் இட். ஓகே, ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. ஓகே, பெரிய அப்ளிகேஷன் இல்லாமல் இருந்தாலும் ஐ திங்க் யூ ஹேவ் லேர்ன் சம்திங் ஃப்ரம் திஸ். ஓகே, ஐ வில் மேக் ஈவன் மோர் காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன்ஸ் கைஸ், ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட். oops கான்செப்ட் யூஸ் பண்ணி கிளாஸஸ், டிஃபென்சிவ் ப்ரோக்ராமிங் வச்சு, வெப் டெவலப்மெண்ட்டில், டேட்டா சயின்ஸில், மேத், ஈவன் நீங்கள் வந்து if you are staying tuned for a long time, ஒரு 2 to 3 monthஸில் வந்து மேத் வீடியோஸும் வரப்போகுது. மேக்ஸ், ஓகே, அல்ஜிப்ரா 1, அல்ஜிப்ரா 2, எவ்ரி திங். ஓகே, ஜஸ்ட் ஸ்டே டியூன்ட். திஸ் இஸ் கோயிங் டு பி அன் அமேசிங் ஜர்னி கைஸ். ஓகே, நிறைய கற்றுக்கலாம் இந்த சேனலில் உங்களுக்கு. ஓகே, வேறு உங்களுக்கு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்க கைஸ். ஓகே, ஜஸ்ட் உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணுவேன். ஓகே, லெட்ஸ் லேர்ன் டுகெதர், லெட்ஸ் க்ரோ டுகெதர். அதான் என்னோட எய்ம் இந்த சேனல் வச்சு. எனிவேஸ், பை கைஸ். ஓகே, இனி இதே மாதிரி அடுத்த ஒரு பியூட்டிஃபுல் வீடியோஸில் சந்திக்கலாம். பை மக்காஸ்.